வைப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் பாருங்கள். பட்டை லவங்கம் போட்டுருங்க, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயம் கொட்டி வச்சு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், மூடி போட்டுடலாம். நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. முட்டை தொக்கு ரெடி. என்கிட்ட புதினா இல்லை, புதினா போட்டுங்க நீங்கள். சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்பளமும் வேறு ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.